தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாவீரர் நாள் தொடர்பாக இன்னொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கவிஞராக மாறிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். அது குறித்த ஒரு செய்தியை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் தமிழடியானுக்கு காசு அனுப்பிய உறவுகள், அது குறித்த ஒரு செய்தி குறிப்பை பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் 4 வயது சிறுவனுக்கு நிகழ்ந்த சோகம், அது குறித்த செய்திகளையும், அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். மாவீரர் நாள் தொடர்பாக இன்னும் ஒரு கைது இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மாவீரர் நாள் தொடர்பாக தமிழர் ஒருவரும் 3 சிங்களவர்களும் கைது செய்யப்பட்டு இப்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தமிழர் எதற்காக கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் தலைவருடைய படத்தை ஃபேஸ்புக்கில் போட்டவர் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிங்களவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டு என்று சொன்னால், அவை என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், மாவீரர் நாள் தொடர்பான பழைய வீடியோக்கள் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்த மாவீரர் நாள் வீடியோக்களை சமூக வலைத்தளங்களை பரப்பி பிழையான கருத்துக்களை பரப்பினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள். அதாவது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று இன்னும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் தமிழரும் இல்லை, அவர் ஒரு சிங்களவர். அவர் சாதாரண ஆள் இல்லை, கட்சி ஒன்றின் நிர்வாக செயலாளர். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்று சொல்லப்படுற ஒரு கட்சியினுடைய நிர்வாக செயலாளராக இருக்கின்ற ரேணுக பெரேரா அவர்தான் கைது செய்யப்பட்டு பிறகு நீதிமன்றத்தால் பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கைது செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குற்றப்புலனாய்வு பிரிவு சிஐடியால கைது செய்யப்பட்டவர். ஏன் இவர் கைது செய்யப்பட்டு சொன்னால், மாவீரர் நாள் கொண்டாடுறதால மீண்டும் இயக்கம் பெறப்போகுது, மீண்டும் சண்டை வரப்போகுது, மீண்டும் நாட்டில் ரத்த ஆறு ஓடப்போகுது என்று சொல்லி தேவையில்லாத கதை வச்சுக்கார். அதனால தான் பிடிச்சி உடனடியாக கைது செய்யப்பட்டு இப்போ பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கார். நான் வரலாற்றில் முதல் முறையாக கேள்விப்படுறேன், இந்த மாதிரி மாவீரர் நாள் சம்பந்தமாக கருத்துக்கள் சொன்னது, கருத்துக்கள் பரப்பினதுக்காக சிங்கள இளைஞர்கள் கைது செய்யப்படுறது இப்பதான் நான் கேள்விப்படுறேன். காலங்காலமாக தமிழ் இளைஞர்களால் கைது செய்யப்படுறது, கொண்டு போயிட்டு 4ஆம் மாடியில் போடுறது, பிறகு அமைச்சர்கள் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்யறது, இந்த மாதிரியான சம்பவங்களை தான் நாங்கள் கடந்த காலங்களில் கேள்விப்பட்டுக்கொண்டு வந்து நாங்கள் இப்பதான் நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன் சிங்கள இளைஞர்களும் இந்த காரணங்களுக்காக கைது செய்யப்படினோம் என்று சொல்லி. என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நல்ல வடிவா தெரியும் பிரச்சனைகளுக்கான வேர் எங்கே இருந்து வருது, அடி அத்திவாரம் எங்கே இருந்து வருது என்று சொல்லி. அது நிறைய அடி அத்திவாரம் அங்கிருந்து தான் வருது. எனவே அதனால தான் அங்கே நிறைய கைதுகள் இப்போ நடக்குது. இன்ன நேரம் கைது செய்து இன்ன நேரம் அடிச்சு அமர்த்தி விட்டால் நாட்டில் பிரச்சனையே இருக்காது என்று சொல்லி அவைக்கு நல்ல வடிவா தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முக்கியமான சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சு போன கிழமை அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் மாதிரி அவைக்கு அடிச்சு தலையில குட்டி ஒரு ஓரமாக இருத்தி விட்டவை, பேசாமல் போய் ஒரு இடத்துல சத்தம் போடாமல் இருங்கன்னு சொல்லி, அதாவது அவைக்கெல்லாம் வேப்பிலை அடிச்சு ஒரு இடத்துல கொண்டு இருத்தி விட்டவை, பேசாமல் இருங்கன்னு சொல்லி. இப்போ வேற சில கட்சிகளை சேர்ந்த ஆக்கள் வெளிக்கிட்டு இருக்கணும். அதனால தான் இப்போ சிஐடி கைது செய்து விசாரிச்சு போட்டு இப்போ வர பெயிலில் விட்டு கிடக்குது. எனவே இந்த கைதுகள் எல்லாமே ஒரு புதிய மாற்றத்தை எங்களுக்கு உணர்த்துது, புதிய செய்தியை எங்களுக்கு உணர்த்துது. நாட்டில் இனி இனவாதத்துக்கு இடம் இல்லை, இனவாதம் யார் கதைச்சாலும் தப்புன்றதை அரசாங்கம் சரியாக உணர்ந்திருக்குது. அதனால தான் இவை எல்லாரும் கைது செய்யப்படினோம். எனவே இனி வரும் காலங்களில் இந்த இனவாதம் கதைக்கிறார்கள், தேவையில்லாத கதை கதைக்கிறார்கள், நாட்டில் மீண்டும் புலி வரப்போது, யுத்தம் வரப்போது, சண்டை வரப்போது என்று சொல்லி தேவையில்லாத கதை கதைக்கிறார்கள். எல்லாத்துக்கும் நல்ல ஒரு குட்டு போட்டு இருத்தி வைக்கப்படும் என்றது மறக்க முடியாத உண்மை. அப்படி செய்கிறதன் மூலம் தான் நாட்டில் இனவாதத்தை இல்லாமல் செய்ய முடியும். அதோட இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் நிரந்தரமான சமாதானத்தையும் உருவாக்க முடியும். கவிஞராக மாறிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், இதை பற்றி நேற்றைய காணொலியில் நான் சொல்றதுக்கு இருந்தேன்னா நான் நேரம் காணாதபடியே என்னால் சொல்ல முடியாம போயிட்டுது. என்னென்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் உரையாற்றியக்குள்ள ஒரு வரியை மிகவும் கவித்துவத்தோட ஒரு கவிஞர் பேசுகிற மாதிரி உரையாற்றினவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அதை நான் சொல்லியே ஆகணும். என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ நவம்பர் மாதத்தில் மழை பெய்கிறது, மாரி மழை பெய்கிறது சாதாரண விஷயம் தானே. ஆனால் அதை நேரடியாக அப்படியே சொல்லாமல் நவம்பர் மாதத்தில் மழை பெய்யும் என்று சொல்லி ஒற்றை வரியில் சொல்லாமல் அதை எப்படி சொன்னவர் என்று சொன்னா, பாராளுமன்றத்தில் நவம்பர் மாதம் மாவீரர்களுடைய மாதம், எனவே மண்ணை நினைப்பதற்காக வான்மழை பெய்கிறது வழக்கம். ஆனா இந்த முறை அந்த மழை சற்று அதிகமாகவே பெய்தது. ஏனென்று சொன்னா, எங்களுடைய வலிகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக என்று சொல்லி போட்டாரே ஒரு போடு பாராளுமன்றத்தில். நேற்று எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சொல்லுவார் என்று சொல்லி. அதாவது நவம்பர் மாதத்தில் மழை பெய்தது, மழையால வெள்ள பாதிப்பு வந்தது, மக்கள் கஷ்டப்படினோம் என்று சொல்லி சிம்பிளா சொல்லாமல் அதுக்கு
இப்படி ஒரு அர்த்தத்தை கற்பித்து ஒரு அழகான முறையில் ஒரு கவிஞருக்கே உரிய தோரணையில் ஒரு கவித்துவத்தோடு சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து ரசிக்க வச்சது. அதாவது நவம்பர் மாதத்தில் மழை பெய்கிறது, வானத்தில் இருக்கிற மழை வந்து மாவீரர்களுடைய மண்ணை வந்து முத்தமிடுறதுக்கெண்டும் இந்த முறை அதிகமாக பெய்தது எங்களுடைய வலிகளை வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு சொல்லியும் சபாநாயகரை பார்த்து சொன்னாரே ஒரு சொல்லுண்டு. உண்மையிலேயே வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த பயணங்கள் முடிவதில்லை படத்தில் வந்து கவிஞர் வைரமுத்து வந்து ஒரு பாட்டு எழுதிப்பார். அதாவது வந்து முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோன்னு சொல்லி. இப்போ வானத்தில் வந்து காத்துக்கு முகில் அங்கேயும் இங்கேயும் அலையும், நாங்கள் சும்மா பார்த்துட்டு ஓகே முகில் அங்கேயும் இங்கேயும் ஓடுதோன்னு போட்டு பேசாம விட்டுருவோம். ஆனால் ஒரு கவிஞருடைய கண்ணுகளால் பார்க்கக்குள்ள வந்து அட்ரஸை துளைச்சி போட்டுது, அதனால தான் அங்கேயும் இங்கேயும் அலையுதுன்னு சொல்லி அவர் சொல்றார். ஒரு புதுவித விளக்கத்தை சொல்றார். அதுக்கு பிறகு சொல்றார், முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோன்னு சொல்லி. ஓஹோ, மழை பெய்யறதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கா, இதனால தான் மழை பெய்யுதா, இதனால தான் முகிலுக்கு இருந்து மழை பெய்யுதான்னு சொல்லி அந்த கவிஞருடைய பார்வையில் வந்து அது அழகா இருக்கும். அதை கேட்கக்குள்ள நாங்கள் சின்ன வயசுல 16-17 வயசுல வந்து இந்த கவிதைகளை ரசிக்க ஆரம்பித்த காலத்தில் வந்து இந்த கவிதைகளை வந்து திரும்ப திரும்ப படமாக்கி இதை பற்றி காய்ச்சி கொண்டே இருப்போம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் நேற்று பாராளுமன்றத்தில் உருவாக்கி இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். தன்னுடைய அந்த கவித்துவமான வரிகளுக்கு ஊடாக வந்து மாவீரர்களையும் பெருமைப்படுத்தி எங்களுடைய வழிகளையும் வந்து மிக அச்சொட்டாக சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் என்று சொன்னால் தமிழில் தான் சொன்னவர், சிங்களத்தில் வந்து எப்படி மொழிபெயர்த்தாங்களோ தெரியாது. ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி தான் நாங்கள் மொழிபெயர்த்து நடத்துன்னு இருக்குது. இதை வந்து குறிப்பாக வந்து இந்த ஒரு வரியை வந்து எப்படி மொழிபெயர்த்தாங்களோன்னு சொல்லி தெரியல. எனவே தமிழில் கேட்கக்குள்ள வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுத்தாளர் அர்ச்சுனா ராமநாதன், ஏன்னு சொன்னால் சிறியால வெளியில் வந்து புத்தகம் எழுதினவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கவிஞர் அர்ச்சுனா ராமநாதன், அதுக்கு பிறகு ஓவியர் அர்ச்சுனா ராமநாதன். உங்களுக்கு தெரிஞ்ச அவர் ஓவியம் வரைஞ்சு அந்த வில் அம்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் செய்து ஆன்லைனில் வந்து விற்கிறவர். எனவே ஓவியர் அர்ச்சுனா ராமநாதன். எனக்கு தெரிஞ்சு இப்போ 5 திறமைகள் இருக்குது. இன்னும் என்னென்ன திறமைகளை ஒழிச்சு வச்சுக்கிறாருன்னு தெரியல. இன்னும் போக தான் தெரிய வரும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன்கிட்ட இன்னும் என்னென்ன திறமைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. இருந்த போதிலும் கூட அவர் பாராளுமன்றத்தில் 2வது தடவையாக உரையாற்றியக்குள்ள வந்து இவ்வளவு கவித்துவத்தோடு அந்த விஷயத்தை சொன்னது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததாக தமிழடியானுக்கு காசு அனுப்பிய உறவுகள். சுவிஸில் இருந்து 3 உறவுகள் வந்து எனக்கு காசு போட்டிருக்கணும். அதாவது வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் எழுதுவீங்க தானே, அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷனுக்களால் எனக்கு காசு அனுப்பியிருக்கணும். ஆறுன்னு சொல்கிறேன். ஒரு ஆள்கிட்ட பேர் வந்து முருகேசு தனஞ்சயர் என்று சொல்லி, மற்றவருக்கு வந்து சாய் ப்ரீ என்று சொல்லி இன்னும் ஒரு ஆள், அடுத்தது வந்து நல்ல தம்பி சரவண பெருமாள் ஆகிய 3 உறவுகளும் வந்து எனக்கு காசு போட்டிருக்கணும். எதுக்காக காசு போட்டிருக்கணும்னு சொன்னால், இப்போ வீடியோ பார்த்துட்டு வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காக இந்த காசை போட்டிருக்கணும். முதல்ல வந்து உங்கள் 3 உறவுகளுக்கும் வந்து மிக்க நன்றி. ஆனால் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், தயவு செய்து எனக்கு காசு போட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் கடைசி வரைக்கும். நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன், தயவு செய்து யாருமே எனக்கு காசு போட வேண்டாம்னு சொல்லி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து, நான் கதைக்கிறது பிடிச்சிருந்து, நான் கதைக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் போடுங்க, தாராளமாக லைக் போடுங்க. கீழே வந்து கொமெண்ட்ஸ் போடுங்க, தமிழடியான் நல்லா சொல்கிறீங்க, நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை போடுங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லது இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சொந்தக்கார உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த காசு மட்டும் வேண்டாம் ப்ளீஸ், தயவு செய்து நான் கேட்குறேன், தயவு செய்து காசு மட்டும் வேண்டாம். உங்களுடைய அன்பை நான் மதிக்கிறேன். ஏன்னா தெரியுது நீங்கள் ஒரு அன்பின் வெளிப்பாடாக ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த காசை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி. இருந்த போதிலும் கூட எனக்கு காசு அனுப்ப வேண்டாம், அது எனக்கு உடன்படிக்கை இல்லை. இதே காசை வந்து நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால், தாயகத்தில் இருக்கிற உறவுகளுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால், இதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இந்த 3 உறவுகளுக்கும் மிக்க நன்றி. இனிமேலும் யாருமே எனக்கு காசு அனுப்ப வேண்டாம் ப்ளீஸ். யாழ்ப்பாணம் இருவாலை பகுதியில் ஒரு 4 வயது சிறுவன் கிணத்துக்கு விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இது ஒரு சோகமான சம்பவம். என்னென்னு சொன்னால், அந்த சிறுவன் வந்து விளையாடி போட்டு தண்ணி அள்ளி குடிக்கக்குள்ள கை கழுவத்தான் வேணும், சோப் போட்டு அந்த சோப் போட்டு கை கழுவிக்கல, சவுக்காரம் போட்டு கை கழுவிக்கல வந்து அந்த சவுக்காரம் கீழே விழுந்திருக்குது. அந்த சவுக்காரத்துக்கு மேலே அந்த சிறுவன் கால் பட்டோன்னா அப்படியே வலிக்கி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிணத்துக்கு விழுந்திருக்கார். அதில் வந்து இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால், நவம்பர் மாதம் 23ஆம் தேதி நடந்திருக்குது. பிறகு அந்த சிறுவன் வந்து இவ்வளோ காலம் மருத்துவமனையில் இருந்து இப்போ சிகிச்சை பலன் இல்லாமல் நேற்று வந்து உயிரிழந்திருக்கார். நேற்று வியாழக்கிழமை வந்து உயிரிழந்திருக்கிறார். உண்மையிலே வந்து இது ஒரு சோகமான விஷயம்.
என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட ஊரில் வந்து இருக்கிற கிணறுகளோட அமைப்பு வந்து நாங்கள் கிணறை வந்து சுற்றி வர கட்டி போட்டு நடுவில் வந்து அந்த மிதி என்று சொல்லி இடம் இருக்குது தானே, தண்ணி அள்ளுற இடம், அதை வந்து ஓப்பனாகவே விடுவோம். சின்ன வயசில் கூட நாங்கள் தண்ணி அள்ளையக்குள்ள கூட அது ஓப்பனாக தான் இருக்கும். எங்களுக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் அந்த மிதியில் இருந்தோண்டு தண்ணி அள்ளுவோம். அதுவும் சும்மா அல்லாமல் சில வேளை ஜம்ப் பண்ணி எல்லாம் தண்ணி அள்ளுவோம். அந்த மிதியின் விளிம்பில் வந்து கால் வச்சு பார்ப்போம். அது எங்களுக்கு அப்போ தெரியல அதுன்ற பயம். ஆனால் இப்போ நெச்சு பார்க்க, அதுவும் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு இங்கே இருக்கிற பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாத்தையும் பழக்கப்பட்டு இங்கே இருக்கிற பாதுகாப்பு நடைமுறைகளோட வாழ பழகினா பிறகு அங்கே இருக்கிற விஷயங்களை யோசிச்சு பார்க்கக்குள்ள வந்து நெஞ்சு பதறுது உண்மையாகவே. எனவே தாயகத்தில் இருக்கிற அன்பான உறவுகளே, உங்கள் எல்லாருக்குமான ஒரு பணிவான வேண்டுகோள், தயவு செய்து அந்த கிணத்தினுடைய அமைப்பை வந்து நாங்கள் மாற்றுவோம். இனிமேலும் எங்களுக்கு அந்த மிதி என்ற ஒரு சாமானே வேண்டாம். அந்த மிதிக்கு பதிலாக அதிலேயும் கொஞ்சம் சீமந்தை வச்சு கல்லை வச்சு கட்டி போட்டு கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும், தண்ணி அலைகளை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வாளியை வந்து இப்படி தூக்கி எடுக்க வேண்டி இருக்கும். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம், உயிர் தான் முக்கியம். ஏன்னு சொன்னால் தாயகத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் உயிரிழப்பை பற்றி கேள்விப்படைகள், அது வீதி விபத்திலேயோ இப்படி கேள்விப்படைக்குள்ள வந்து நிம்மதியாக இருக்க முடியலை. வெளிநாட்டில் கவலையாக இருக்குது. அது தாயகத்தில் இருக்கிறார்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு ஆள் இருபாலையில் ஒரு சின்ன பிள்ளை செத்துருக்காமனோன்னா அப்படியா அது எங்களுக்கு தெரியாது என்று கேட்கணும். ஏன்னா அங்கே அது சர்வசாதாரணமாக இருக்கும். ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிற எங்களை வந்து அது கஷ்டமாக இருக்குது, அதை பார்க்க கேள்விப்படவே கஷ்டமாக இருக்குது. எனவே இந்த கிணறுகளுடைய அமைப்பை வந்து மாற்றினா நல்லம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வந்து பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்க. பாதுகாப்பு, சுய பாதுகாப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ், சுய பாதுகாப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னு சொன்னால் பாதுகாப்பு முக்கியம், உயிர் முக்கியம். உயிர் இருந்தால் தான் மிச்சம் எல்லாத்தையும் செய்ய முடியும். எனவே அன்பான உறவுகளே, எங்களுடைய கிணறுகளில் வந்து அந்த மிதி என்று சொல்லப்படுற அந்த ஏரியா வேண்டவே வேண்டாம். அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு வேண்டாம். அதிலேயும் கொண்டே கல்லையும் சீமந்தையும் வச்சு கட்டி அதையும் மூடி விடுங்கோ. தண்ணி அலைக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். எங்களுடைய சின்ன பிள்ளைகளுடைய பாதுகாப்பு முக்கியம். எனவே எல்லோரும் பாதுகாப்பாக இருப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு 2 உயரமான இடம் இருக்குது, அதுக்கு குறுக்க வந்து ஒரு பாலம் போடப்பட்டிருக்குது. இந்த பாலம் வந்து எப்படிப்பட்ட பாலம் என்று சொன்னால் கயிற்றில் செய்யப்பட்ட பாலம். அந்த கயிற்று பாலத்தில் வந்து குறுக்கால நிறைய பலகைகள் போடப்பட்டிருக்குது. கால் மிதிச்சு போகிறதுக்காக அந்த பலகைகள் போடப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பாலத்தில் நடந்து போய்க்குள்ள இவ்வளோ கவனமாக நடந்து போகணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னால் அது அங்கேயும் இங்கேயும் ஆடும், பேலன்ஸ் இருக்காது. அப்போ 2 பக்கம் அந்த கயிற்றில் பிடிச்சி கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மெதுவாக எடுத்து வச்சு கொண்டு போகணும். எல்லாத்தையும் தவறி கீழே விழ வேண்டி வரும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாலத்தில் வந்து ஒரு ஆள் நடந்து போகிறார். அவருக்கு வந்து அந்த கைத்தை பிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட கையில் இடம் இல்லை. ஏன்னு சொன்னால் 2 கையிலையும் வந்து பொருட்கள் வச்சுக்கார். என்ன பொருட்கள் வச்சுக்காருன்னு சொன்னால் பார் லைசன்ஸ் என்று சொல்லி நிறைய பெர்மிட்டுகளை வந்து தோல்லையும் வச்சுக்கொண்டு கையிலையும் வச்சு கொண்டு போகிறார். ஆளாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க. எனவே பார் லைசன்ஸை தூக்கி கொண்டு இப்படி ஒரு தொங்கு பொறி பாலத்தில் வந்து நடந்து போய் கவுண்டு கொண்டு போயிருக்கார் இப்போ தேர்தலில். இதைத்தான் இந்த கார்ட்டூன் அழகாக சொல்லுது. எனவே இந்த ஒரு கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.